before entering into the problems, before solving this, I want to show you address bus addressing பத்தி பேசலாம். ஓகேங்களா? ஸோ அட்ரஸிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கு இல்லைங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்னன்னா நம்மளோட வாட் இஸ் கால்டு ப்ராசஸர் கிட்ட பேசுறதுக்குன்னு வி நீட் ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? மெஷின் லாங்குவேஜ் இருக்கு, ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கு, ஹியூமன் ரீடபிளா இருக்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். இங்கே வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து அசம்பிளி லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ்ல வந்து இருக்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட்? ஸோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஃப் யூ கிவ் யுவர் ப்ராசஸர் வில் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் த லாஜிக். ஓகே, ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கிளாசிஃபை பண்ணுறீங்க. 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ ஏன் நம்ம கிளாசிஃபை பண்ணுறோன்னா நீங்கள் உங்கள் கோட் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது you will know how much space it will take and how much time it will take. All these things you should be aware. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து அவேராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் வை யூ ஷுட் நோ வாட் இஸ் 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மூவ், ஆட் அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் வந்து அதனோட ஸ்பேஸ் வந்து 1 byte எடுத்துக்கும். இப்போ 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து MVI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அது வந்து என்ன பண்ணும்னா இந்த டேட்டாவை அப்படியே வந்து ஏல வந்து ஏ ரெஜிஸ்டர்ல காப்பி பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் செட் எல்லாம் கூட நான் காமிச்சிருந்தேன். இதுல வந்து இதுதான், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது வந்து அதோட ஸ்டேட்டஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஆப்கோட் ஃபெச் பண்ணோம் இல்லைங்களா? டைமிங் டயக்ராம் ஆஃப் ஆப்கோட் ஃபெச். ஸோ டைமிங் டயக்ராம் ஆஃப் ஆப்கோட் ஃபெச் பண்ணும்போது உங்க S1 and S0 வந்து என்னவா இருந்துச்சு? ஹையா இருந்துச்சு. ஸோ ஆல் திஸ் வி கேன் கோ த்ரூ நவ். சின்ஸ் வி நோ டைமிங் டயக்ராம் பெட்டர், we can easily understand this theory concepts. இதுதான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இந்த அக்யூமுலேட்டர் ஏ தான் ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. இது வந்து பிசி ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிஇ ரெஜிஸ்டர்ஸ், ஹெச்இ ரெஜிஸ்டர்ஸ். அது கீழே வர்றது வந்து ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும், ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷனே இருக்கும். இதில் வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் தான் வந்து இதெல்லாம். இது ஃப்ளாக்ஸ் வந்து உங்கள் அக்யூமுலேட்டர் ரிசல்ட்டை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து மாறும். இங்கே கேரி போடுவாங்க. கேரினா இப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க, அப்போது உங்கள் டிஜிட் வந்து அங்கே இருக்கிற பிட்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் யூ ஆர் ஆடிங் 8 bit அடிஷன். 8 bit அடிஷன் பண்ணும்போது 4 bits ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவீங்க. ஸோ 4 bits ஆட் பண்ணும்போது ரெண்டுமே சேர்த்தா 1 bit எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அந்த அடிஷ்னலாக வர்றது தான் கேரி. ஓகேங்களா? ஸோ அது இங்கே காமிப்பாங்க. அப்புறம் பேரிட்டினா if your number of ones is odd parity. If your number of ones is 0, then it is even parity. So அதுதான் parity. அப்புறம் வந்து இது வந்து auxiliary carry. ஸோ லோ பிட்ல இருந்து லோ ஆர்டர் பிட் ஹை ஆர்டர் பிட்ல இருந்து போனா ஆக்சிலரி கேரி. அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் 0 வந்தா இந்த 0 பிட் ஹை ஆயிடும். இது சைன் பிட். இஃப் இட் இஸ் a negative, then this sign bit will be high. ஸோ திஸ் ஃபிளாக் ரெஜிஸ்டரும் உங்கள் அக்யூமுலேட்டர் சேர்ந்தது தான் PSW. ரைட்? நவ் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் யுவர் 2 byte ரெஜிஸ்டர்ஸ். ஸோ 2 byte ரெஜிஸ்டர்ஸில் இப்போ இந்த 7F அப்படிங்கிற இந்த ஆப்பரண்ட் வந்து இந்த அக்யூமுலேட்டரில் போய் சேவ் ஆகிடும். ஸோ ஆட் ஐ அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனில் டைரெக்டாக இந்த வேல்யூ அக்யூமுலேட்டரில் ஆட் ஆகி மறுபடியும் அக்யூமுலேட்டர்லயே போய் சேவ் ஆயிடும். ஸோ தட் இஸ் A is equal to A plus 0F. ஸோ இதுதான் இதனோட ஃபார்முலா. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது 3 bytes ஆஃப் ஸ்பேஸ் தேவைப்படும். ஜம்ப் 9050னா இந்த 50 லோ ஆர்டர் பிட் வந்து ஒரு பைட்டு, அப்புறம் 90 ஹையர் ஆர்டர் பிட் வந்து ஒரு பைட்டு, அப்புறம் ஜம்ப்ன்றது ஒரு பைட்டு. ஸோ அதனால இது 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் ஜம்ப் இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு வந்து போய் எக்ஸிக்யூஷன் வந்து இதில் உள்ள கோடுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? LDA
8850 என்னன்னா அக்யூமுலேட்டர்ல உள்ள வேல்யூவை வந்து நீங்க வந்து இந்த அட்ரஸ்ல வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர். ஸோ லோடிங் அக்யூமுலேட்டர் வித் திஸ் வேல்யூ. ஸோ இந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். அகெயின் இஃப் யூ கம், உங்களுக்கு வந்து அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கு. லைக் சப்போ இம்மீடியட் அட்ரஸிங்னா என்னன்னா, யூ ஆர் டீலிங் வித் யுவர் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் மெமரி லொகேஷன் டைரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டரையும் மெமரியும் வச்சு நீங்கள் அட்ரஸிங் பண்ணிங்கன்னா தென் இட் இஸ் இம்மிடியட் அட்ரஸிங். அவங்க பேரை வச்சு தான் நீங்கள் மெமரியிலேயே வந்து அட்ரஸிங் பண்ணி நீங்கள் ஃபார்மில் ஐ மீன் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா தென் இட் இஸ் மெமரி டைரக்ட். இப்போ ரெஜிஸ்டர்ஸே இருந்துச்சு, ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிங்கன்னா அது ரெஜிஸ்டர் டைரக்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா? So that's all about this instruction. Now let me move on to the problem. Okay, today's program. So I want you to introduce to programs so that you will not panic when you look into the codes. So usually unga exams la enna பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோட் கொடுத்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த கோட் மட்டும் கொடுப்பாங்க. கோட் மட்டும் கொடுத்துட்டு இந்த லொகேஷன்ல என்ன இருக்கும், இந்த லொகேஷன்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தட்ஸ் த டைப் ஆஃப் கொஸ்டின் ஆஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஃபர்ஸ்ட் த ரெக்வயர்மெண்ட் அண்ட் த கோட் ரிட்டன். கோட்னா ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ யூ நீட் நாட் பேனிக். ஸோ ப்ரோக்ராம் யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் கோட். ஓகே, ரைட். So this is a assembly language program specifically for 8085. so 8085 க்குன்ட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நாம வந்து அசம்பிளி லாங்குவேஜ் வந்து எழுதியிருக்கோம். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ why are we writing this program? so our requirement is this. What is our requirement? We need to add this value present in this location with the value present in this location, right? And save it in the another location. So this is our requirement. So in the requirement ku eta mari nam enna panna porom, we are going to write what? Assembly language, right? Okay, so before doing that, you should be well versed with the instruction set. so 8085 oda instruction வந்து ரொம்ப ரொம்ப simple. I would say if you have to just give a glance to the நீங்க ஒரு glance மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து you will get a hold on the programs. okay, so according to the instruction LXI H2501 அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஸோ இந்த அட்ரஸ்ல உள்ள 16 பிட் LXI வாட் வில் டூ, LXI என்ன பண்ணுவோம்னா ஹெச்எல்ல அப்படியே 250 லோட் பண்ணிடும். ஓகேங்களா? ஹெச்எல் is equal to 2501, அவ்வளோதான். இதுதான் LXI ஓட வேலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் move a, m. this is memory indirect. okay, this is direct addressing mode guys. This is direct addressing, this is indirect memory. okay, இந்த indirect memoryல நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த 2501 இடத்துல உள்ள டேட்டாவை தூக்கி அக்யூமுலேட்டர்ல போட போறீங்க. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, ஸோ இந்த 2501ல என்ன இருக்கு? 99. ஸோ இதனோட வேலை என்னங்க? a is equal to 99. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். இது செகண்ட். தேர்ட் என்ன பண்ணும்? இங்க்ஸ் ஹெச். இங்க்ஸ்னா என்னன்னா incrementing the 16 bit value, so by 1. okay, so HL is equal to HL plus 1. inks oda value enanga? HL is equal to HL plus 1 which is equal to 2502. 1 மட்டும் நீங்க ஆட் பண்றீங்க, so 2502. நம்பர் 4 என்ன பண்ணும்? இந்த HL வந்து HL இப்போ HL இருக்கிறது தான் m. நீங்க பை டிஃபால்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா m is nothing but the value present in HL address. ஓகே, இந்த HL அட்ரஸ்ல HL அட்ரஸ் பேர்ல உள்ள அட்ரஸ் லொகேஷன்ல உள்ள வேல்யூ வந்து mல இருக்கும்.
right? By default you should remember this m as the value present in HL. So ipo HL ன்ற value என்ன 2502. So 2502 ல உள்ள value என்ன 39. So what you are doing, m is equal to m plus 1, adding m with a, sorry. ஸோ ஆட் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம்னா அக்யூமுலேட்டரில் உள்ள வேல்யூவை வந்து எம்மில் உள்ள வேல்யூவோட சேர்த்து அக்யூமுலேட்டரில் போட்டுரும். அதுதான் இதனோட மீனிங். ஓகே, ஸோ எம்மில் உள்ள வேல்யூ என்னங்க 2502ல என்ன இருக்குது 39. ஆல்ரெடி அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குது 99. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வருது 02. ஸோ இப்போ அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குது 02. Very simple. You got the answer, guys. You got the answer. So இப்போ வந்து கடைசி requirement என்ன, you have to put it in the next address. Okay, but as of now our HL is 2502, so you have to increment it. So what you're doing, HL is equal to HL plus 1, inks HL பண்றேன். So அப்போ it will move on to the next address and I am moving there. So m accumulatorல உள்ள ஆன்சரை தூக்கி m ல போடுறேன். m னா என்னங்க, location of HL. So now my address, my value is moved to HL, right? Yes. So this is all about